வாய்ஸ் எல்லாம் எனக்கு நன்றாக தெரிகிறது. அரை மணி நேரம் பேசினால் நீங்கள் தாங்குவீர்களா அல்லது தூங்குவீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் நான் செய்தி கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஆயத்தப்பட்டு கடந்து வந்திருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை திட்டமாய் போதிக்க வேண்டும். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கால வரையறைக்குள்ளாக நான் கொண்டு வந்திருக்கிற செய்தியை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த நாட்களிலே இந்திய திருநாட்டிலே வாழ்கிற அனைவருடைய எண்ண ஓட்டமும் ஜூன் 4ஆம் தேதியின் மீதே பதிந்திருக்கிறது. கடந்த இந்த நாளிலும் உட்பட 7 கட்டங்களாக நம்முடைய இந்திய திருநாட்டின் பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இன்றைக்கும் 57 தொகுதிகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய முடிவு என்னவாய் இருக்கும்? அடுத்த முறை ஆட்சியை அமைக்க போவது யார்? நம்முடைய தேசம் யார் கையிலே ஒப்புக்கொள்ளப்படவிருக்கிறது என்றெல்லாம் அனைவரும் நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். மாற்றத்தை எதிர்பார்த்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜெயம் கொள்ள போவது யார், வெற்றி பெறப் போவது யார் என்கிறது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அரசியல் அல்ல, நாடு அல்ல, சமுதாயம் அல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்திலே நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு கிறிஸ்தவ பக்தன் இப்படியாக சொல்லுகிறான், தோற்று போவதற்காக தேவன் நம்மை தோற்றுவிக்கவில்லை. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. தோற்று போவதற்காக தேவன் நம்மை தோற்றுவிக்கவில்லை, ஜெயிப்பதற்காகவே நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். எவ்வளவு அருமையான வாசகம் பாருங்கள். நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்திருக்கிறவர்கள். நாம் தோற்று போக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சூழ்நிலைகளை மனதிலே வைத்து 3 குறிப்புகளை வேதத்தின் அடிப்படையிலே உங்களுடைய சிந்தனைக்கு விருந்தாக நான் செய்தியாக கொண்டு வந்திருக்கிறேன். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு ஜெயம் கொடுப்பது யார்? இரண்டாவதாக, அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்னென்ன காரியங்களை வாழ்க்கையிலே செய்ய வேண்டும்? மூன்றாவதாக, முடிவாக, அப்படி நாம் ஜெயம் கொள்ளுவோமானால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? 3 குறிப்புகளை சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது, நமக்கு ஜெயத்தை கொடுப்பது யார்? யாராவது ஒருவர் 75ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். 75:6. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. ஐயா, நான் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய மனம் போல நடந்து கொண்டிருப்பேன், ஆனால் நான் ஜெயிக்க வேண்டும், ஏதாவது ஒரு வழியிலே நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் யோசிப்போமானால் அதற்கு வாய்ப்பில்லை. உலகிலே ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி பல குறுக்கு வழிகளை மக்கள் பின்பற்றுகிறார்கள். தேர்விலே வெற்றி பெற வேண்டுமானால் விற்றடிக்கிறார்கள், பேப்பரை சேஸ் பண்ணுகிறார்கள், கேஸிலே வெற்றி பெற வேண்டுமானால் நீதிபதிக்கு லஞ்சம் கொடுக்கிறார்கள். அவ்வளவு ஏன், நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேர்தல் முடிவுகளிலும் கூட இவிஎம் மிஷினை டாம்பர் பண்ணுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்படி குறுக்கு வழியிலும் வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கு மனிதர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தந்திருக்கிறாரே, அந்த வாழ்க்கையிலே நாம் ஜெயிக்க வேண்டுமானால் கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வரவே வராது. எங்கிருந்து ஜெயம் வரும்? யாராவது ஒருவர் 1 கொரிந்தியர் 15:57 வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொள்ளுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஜெயமும் நம்முடைய ஆண்டவரால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். முயற்சி செய்ய வேண்டியது நாமா இருந்தாலும் ஜெயத்தை தருகிறவர் பிதாவாகிய தேவன். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 2:14.
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஐயா, நீங்கள் நன்றாக ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 50, 60, 70, 80 ஆண்டு கால வாழ்க்கையிலே வெற்றியோடு வாழ வேண்டுமானால் அதற்கு மூல ஆதாரம் பிதாவாகிய தேவன். அவர் இல்லாமல் அணுவும் அசையாது. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்திலே ஜெயம் பெறவே முடியாது. முயற்சி எடுக்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். எனவே நாம் ஜெயிக்க வேண்டுமானால் தேவன் இன்றி எதுவும் கூடாது. எனவே நாம் தேவனுடைய கரத்திலிருந்து நாம் வெற்றியை, ஜெயத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? நீதிமொழிகள் 21:31 இப்படியாக கூறுகிறது. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். முதல் பகுதி என்ன சொல்லுகிறது? குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும். ஆயத்தப்பட வேண்டியது நம்முடைய கடமை. எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். நமக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தை தள்ளிவிட்டு ஓட வேண்டும், ஆயத்தப்பட்டு ஓட வேண்டும், இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். ஓட்ட பந்தயத்திலே வெற்றி பெற வேண்டுமானால் அதற்காக ஆயத்தங்கள் தேவை. அதற்கான சிறப்பான உடைகள் இருக்கிறது. அங்குமிங்கும் பார்த்து கொண்டு உலகத்தின் ஈர்ப்புகளால் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நமக்கு தோல்விதான் கிடைக்கும், வெற்றி பெறவே முடியாது. இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும். இன்னும் ஒரு காரியத்தை நாம் வாசிப்போமானால் 1 கொரிந்தியர் 9:24 என்று நினைக்கிறேன், வாசிக்க வேண்டாம். 1 கொரிந்தியர் 9:24 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பந்தய சாலையிலே நிறைய பேர் ஓடுவார்கள், ஆனாலும் ஒருவனே பந்தய பொருளை பெறுவான் என்று அறிவீர்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், நீங்கள் வெற்றி பெறத்தக்கதாக ஓடுங்கள், நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக ஓடுங்கள். அந்த அடிப்படையிலே நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் வீணாவாக விருதாவாக வீட்டிலே அமர்ந்திருந்தால் வெற்றி நமக்கு கிட்டவே கிட்டாது. எட்டா கனியாகத்தான் அது போய்விடும். நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. என்ன அது? நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இதற்கு வேதத்தின் அடிப்படையிலே 3 குறிப்புகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். எல்லோரும் பொதுவாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை ஜெபமே. முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும். ஐயா, எனக்கு ஒரு அருமையான வாழ்க்கையை நீ தந்திருக்கிறேன், சிறப்பான குடும்ப அமைப்பை தந்திருக்கிறேன், நல்ல வேலை வாய்ப்பினை தந்திருக்கிறேன், நல்ல திருச்சபையை தந்திருக்கிறேன், நல்ல விசுவாசிகள் ஐக்கியத்தை தந்திருக்கிறேன். இதிலே நான் அப்படியே லைத்து மனம் போல இருந்து விடாதபடி நான் வெற்றி பெற வேண்டும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும், நான் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இலக்கை நோக்கி ஓடும் பொழுது நாம் ஜெபித்தால் மட்டுமே ஜெயம் பெற முடியும். ஜெபத்திற்கு உதாரணமாக தானியேல் என்கிற ஒரு மனிதனை நான் உங்களுடைய கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்த ஆசைப்படுகிறேன். தானியேல் 6:28 வாசியுங்கள். கடைசி வசனம். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அதற்கு அடிப்படையாய் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட 4 நற்குணங்கள். அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தான், உண்மை உள்ளவனாயிருந்தான், தேவனை விசுவாசித்தான்,
தேவனோடு ஜெப உறவிலே இருந்தான். அவனுடைய ஜெப வாழ்க்கை அற்புதமானது, அதிசயமானது. நேரம் போதாதபடினாலே நான் சுட்டிக்காட்டி கடந்து போக ஆசைப்படுகிறேன். தானியேல் 6:10 வாசியுங்கள். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், சுருக்கம் சொல்லுவாங்க, நிறுத்தி வாசிங்கம்மா. தன் வீட்டுக்குள்ளே போய் தனது மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துதான். இதுதான் ஒரு ஜெப வீரனுடைய ஜெப வாழ்க்கை. ஏப்ப சாப்பையாக அவன் ஜெபிக்கவில்லை, ஏனோ தானோ வந்து ஜெபிக்கவில்லை, கடமைக்காக ஜெபிக்கவில்லை, கண்ணும் கருத்துமாக ஜெபித்தான், உண்மையாக ஜெபித்தான். 30 நாள் வரையிலும் ராஜா கொடுத்த கட்டளை என்ன? இந்த ராஜாவை தவிர யார் ஒருவரையும் நோக்கி எந்த விண்ணப்பமும் என்னுடைய குடிமக்கள் பண்ணக்கூடாது. ராஜ முத்திரை போடப்பட்டிருக்கிறது, அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட பின்பும் அரச கட்டளையை மீறி தான் முன்பு செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தன் தேவனை நோக்கி அறை வீட்டுக்குள்ளே முழங்கால் படியிட்டு 3 வேளை ஜெபித்தான். இதுதானே ஒரு உண்மையான ஜெபம். இப்படிப்பட்ட ஜெபத்தை அவன் தேவனோடு உறவாக கொண்டிருந்தபடியினாலே தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. செபிக்கிற மனிதன் ஜெயம் பெறுவான் என்பதிலே மாற்று கருத்தே இருக்க முடியாது. அடுத்தபடியாக நாம் பார்ப்போமானால் நம்முடைய ஆயத்தங்களிலே 2வது விசுவாசம். ஏனென்றால் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் விசுவாசம் இல்லாமல் முடியாது. எபிரேயர் 11:6 இப்படியாக சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நான் ஜெயம் பெற வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வெற்றியை தர வேண்டுமானால் நான் அவரை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்றவுடனே நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது ஆபிரகாம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே அவன் ஜெயம் பெற்றான். எப்படி ஜெயம் பெற்றான்? விசுவாச சந்ததியாராகிய நாம் எல்லாம் தோன்றி இருக்கிறோம். அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்றான், ஜெயம் பெற்றான், தேவனுடைய சிநேகிதன் என்ற பட்டத்தையும் பெற்றான். அப்படி என்ன அவனுடைய விசுவாசம்? அவன், நீங்கள் எல்லோரும் சொல்லுகிற பிரசங்கம் தான், 2 கருத்தை நான் வலியுறுத்த ஆசைப்படுகிறேன். 75 வயதிலே ஆண்டவர் அவனுக்கு குழந்தை பாக்கியத்தை குறித்து தீர்க்கதரிசி ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணினார். 100 வயதாகும் போது அவனுக்கு புத்திர பாக்கியத்தை அருளி செய்தார். ஒரு சில வருடங்களிலே அவனுடைய ஏக சுதனாகிய ஈசாக்கை மோரியா மலையிலே பலியிடும்படி கட்டளை கொடுக்கிறார். அழைத்து கொண்டு போகிறான். ஆதியாகமம் 22:5 வாசிக்கிறோம். அங்கே கூட வந்த வேலைக்காரரிடத்திலே அவன் சொல்லுகிறான், நீங்கள் இங்கே இருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம். இதுதான் அவனுடைய விசுவாச அறிக்கை. ஏன்? அவனுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார்? உன்னுடைய சந்ததியை கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களை போலவும் பெருக பண்ணுவேன். தேவனுடைய வார்த்தையை அவன் விசுவாசித்தான். அடுத்தபடியாக பார்ப்பீர்களானால் எபிரேயர் 11 17, 18, 19 வாசிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் ஈசாக்கை தகன பலியாக ஏற்றுக்கொண்டாலும் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவனை உயிரோடு எழுந்திருக்க பண்ணுவார், நிச்சயமாய் பண்ணுவார். ஏனென்றால் ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்லுவதற்கு அவர் ஒரு மனிதன் அல்ல.
அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பதில்லை, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பதில்லை. அதை நம்பினான். அதனால் தான் எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார், அவனை பலியாக ஒப்பு கொடுத்தான், பாவனையாக மீட்டு கொண்டான். அவன் மரித்து போனாலும் நான் நம்புகிற தேவன் அவனை உயிரோடு கொண்டு வருவதற்கு வல்லமை உடையவராய் இருக்கிறார். என்ன அர்த்தம்? ஆண்டவர் அவனை பலியாக எடுத்துக் கொண்டாலும் அவனுக்குள்ளாக மறு உயிரை கொண்டு வருவதற்கு நான் நம்புகிற ஆண்டவருக்கு சர்வ வல்லமை இருக்கிறது. ஆபிரகாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை மட்டுமல்ல, அவருடைய வல்லமையையும் விசுவாசித்தான். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெயம் பெற வேண்டுமானால் நமக்கு விசுவாசம் அவசியம். புதிய ஏற்பாட்டிலே இதை போல ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் ஒரு சம்பவம் இருக்கிறது. பேதுரு சிறைச்சாலையிலே இருக்கிறார். சபையார் ஊக்கமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். 12:5 வாசியுங்கள். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். சபையார் பேதுருவுக்காக, சிறைச்சாலையில் இருக்கிற பேதுருவுக்காக ஊக்கமாக தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். என்ன நடந்தது? நடுராத்திரியிலே தேவதூதன் வந்தான், சிறைச்சாலை கதவு திறந்தது, கட்டுகள் கலந்தன, சுதந்திரமாக வெளியே கொண்டு வரப்பட்டான். அவன் ஏதோ கனவு தரிசனம் காண்கிறோம் என்று நினைத்துக் கொண்டே 2ஆம் காவலையும் கடந்தான். அந்த அரண்மனையின் இருப்பு காவலும் தானாக திறந்த பொழுதுதான் அவனுடைய மனக்கண் திறக்கப்பட்டது. ஆனால் இது தேவனுடைய செயல் என்பதை புரிந்து கொண்டான். இது எதனாலே நடந்தது? சபையார் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஊக்கமாக ஜெபித்தார்கள். ஜெபம் பண்ணும் பொழுது, தானியேல் ஜெபம் பண்ணும் பொழுது சிங்கங்களின் வாய் கட்டப்பட்டது போல இங்கே சபையார் ஜெபித்த பொழுது சிறைச்சாலை கதவு திறவுண்டது. ஜெபமானது ஜெயத்தை தருவது போல நாம் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினால் நாம் பெரிய வெற்றியை பெற்றுக் கொள்ளலாம். அன்பான தேவ ஜனங்களே, விசுவாசம் நமக்கு அவசியம், ஜெபமும் நமக்கு அவசியம். மூன்றாவதாக ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே சிறப்பான ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். அநேகர் அதை புரிந்து கொள்ளவில்லை. ஏதோ இந்த உலகத்திலே நாம் தாய் தகப்பன் மூலமாக பிறந்தோம், ஏதோ ஒரு சில ஆண்டுகள் வாழ்கிறோம், மரணம் அடைந்து போய்விடுகிறோம் என்று நாம் நினைப்பது முழுக்க முழுக்க தவறு. இன்னொன்றை சொல்லட்டுமா? இந்த நாளிலே, இந்த 2024ஆம் ஆண்டிலே ஜூன் மாதத்திலே 1ஆம் தேதியிலே இந்த சிலோவாம் ஊழியம் நடத்துகிற உபவாச ஜெப கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இது கர்த்தருடைய தீர்மானம், தற்செயலாய் நடப்பது அல்ல. அவர் எல்லாவற்றையும் முன்குறித்திருக்கிறார். ஒரு சிறிய நிகழ்வாக இருந்தாலும் பெரிய நிகழ்வாக இருந்தாலும் ஆண்டவர் எதையும் தற்செயலாய் செய்வது இல்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் ஒரு வரைபடம் வைத்திருக்கிறார், ப்ளூ பிரிண்ட் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான மகன், எனக்கு அருமையான மகள், இவள் இத்தனை காலம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், எனக்காக சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் குறித்து நோக்கம் வைத்திருக்கிறார். எனவே அந்த நோக்கத்தை நாம் தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். ஆனால் அநேகருக்கு இந்த நாட்களிலே நோக்கம் இல்லை. பல வருடங்களுக்கு முன்பாக சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ஒரு கிறிஸ்தவ தலைவரை கூட்டிக் கொண்டு அழைத்து கொண்டு வரும்படியாக நான் சென்றிருந்தேன். ஒரு 25 வருடம் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஊழியத்தின் சார்பிலே நான் அனுப்பப்பட்டிருந்தேன். ரயில் தாமதமாக வருவதாக அறிவிக்கப்பட்டது. காத்திருந்தேன். வெயிட்டிங் ஹாலிலே உட்கார்ந்திருக்கிறேன். பக்கத்துல ஒரு வாலிபன் உட்கார்ந்திருந்தான். நான் கொஞ்சம் எல்லாரிடத்திலையும் துடுக்குத்தனமாக பேசுவது எனக்கு வழக்கம். தம்பி என்ன செய்றீங்கன்னு கேட்டேன். அவன் என்னோட வாயாடியா இருக்கும் போல, அங்கிள் இதுல உட்கார்ந்துருக்கேன். வாயாடி தானே, சரி இவனுக்கு நம்மளும் ஈக்குவலா பேச வேண்டியதான்னு சொல்லி என்ன செய்றீங்கன்னு கேட்டேன். படிக்கிறத பற்றி கேட்டேன். நான் பட்டம் படித்திருக்கிறேன் என்றான். அப்படியே நடந்த நிகழ்வினை உங்கள் கண் முன்னாலே கொண்டு வருகிறேன். சரி படிச்சு முடிச்சுட்டு என்ன செய்வீங்க? வேலை பார்ப்பேன். வேலை பார்த்துட்டு என்ன செய்வீங்க? வேலை பார்த்த பிறகு வீடு கட்டுவேன். ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு வருகிறான். வீடு கட்டிட்டு என்ன செய்வீங்க? அவன் முகமெல்லாம் பிரகாசமாய் மாறிட்டு கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னான்.
ஏதோ கல்யாணத்துல ஏதோ இருக்கிற மாதிரி அவனுக்கு அந்த காலத்துல தெரிஞ்சிருக்குது. முகமெல்லாம் பிரகாசமாகி கல்யாணம் பண்ணுவேன் என்று சொன்னான். கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? பிள்ளை குட்டி பெற்றுக்குவேன் உற்சாகமாய் சொன்னான். அதுக்கப்புறம் ஒரு பதில் சொன்னான் பாருங்க, அதுக்கப்புறம் என்ன தம்பி செய்வீங்க? என்னங்கள் இது கூட தெரியாதா? செத்து போயிடுவேன். படிச்சு வேலை பார்த்து வீடு கட்டி கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டி பெற்று செத்து போறதுக்காக நம்ம ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். இல்லை அருமையான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் ஜெயம் கொள்ள வேண்டும், பாவத்தை மேற்கொள்ள வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும். மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். தோற்று போவதற்காக தேவன் நம்மை தோற்றுவிக்கவில்லை, ஜெயிப்பதற்காகவே நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார் என்பது நிறைவேற வேண்டுமானால் நமக்கு வைராக்கியம் வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் கடந்து போகும். இயேசுநாதருக்காக நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நித்தியம் வரை நிலைத்திருக்கும், நியாய தீர்ப்பிலும் நினைவு கூறப்படும். வைராக்கியம் நமக்கு தேவை. யோசித்து பாருங்கள், என்னை ஆண்டவர் ஒரு சிறப்பான நோக்கத்தோடு இந்த மண்ணிலே வைத்திருக்கிறார், இந்த சபையிலே சாட்சியாக வைத்திருக்கிறார், இந்த அலுவலகத்திலே எனக்கு வேலையை தந்து என்னை பராமரித்து வருகிறார், நல்ல குடும்ப அமைப்பை தந்திருக்கிறார், என்னை சுற்றிலும் என்னுடைய காரியங்களை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார், சுக பல ஜீவன் தந்திருக்கிறார். அவருக்கு நான் சாட்சியாக வாழ வேண்டும், நான் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், நான் ஜெயம் கொள்ள வேண்டும். இந்த வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே உள்ள ஒரு அரசியல் தலைவர் சொன்னார், தமிழ்நாட்டிலே சும்மா என்ற ஒரு கூட்டம் இருக்கிறதா? நமக்கு தெரியல. இப்போ யாராவது ஒருத்தரை நான் வழியில பார்த்தேன்னா நீங்க ஏதாவது ஒரு காரியத்துக்காக வந்திருப்பீங்க. ஆனா என்ன சொல்லுவீங்க? என்ன அக்கா இங்க வந்தீங்கன்னா, இல்ல சும்மா வந்தேன். இது எல்லாருடைய பழக்கம். அதை மேற்கோள் காட்டி ஒரு தமிழ்நாட்டு அரசியல்வாதி சொன்னாரு, இந்த சும்மா என்கிற கூட்டம் தமிழ்நாட்டிலே இருக்கும் வரை தமிழ்நாடு முன்னேறவே செய்யாது. நமக்கு ஒரு நோக்கம் இருக்கும், அந்த நோக்கத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோம். நமக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நோக்கம் உண்டு. நம்முடைய நோக்கம் என்ன? பரலோகம். அதை பெற்றுவதற்கான தகுதி, அடிப்படை தகுதி என்ன? பாவ மன்னிப்பு. தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த வாழ்க்கை. பாவ மன்னிப்பு, பரிசுத்த வாழ்க்கை, பரலோக பயணம். இதுதான் நம்முடைய லட்சியம். இப்படி ஒரு லட்சியம் இருக்க வேண்டும், இந்த வைராக்கியம் இருக்க வேண்டும். இதை தாவீதினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். நேரம் இல்லாதபடினாலே அந்த வசனத்தை மட்டும் வாசியுங்கள். 1 சாமுவேல் 17:26. 1 சாமுவேல் 17:26. அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவரை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறதற்கும் என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு யுத்தசேதமே இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றார். அதான் மாத்திரம். இந்த சூழ்நிலையை நீங்கள் பின்னணியத்தை பார்ப்பீர்களானால் இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் நடைபெறுகிற காலகட்டம் அது. ஏலா பள்ளத்தாக்கிலே கோலியாத் ஒரு பக்கமும் தாவீது ஒரு பக்கம் இருக்கிறார்கள். ஆஜானு பாகுவான கோலியாத் தனித்தனமும் 40 நாள் அங்கே வந்து இஸ்ரவேலின் சேனைகளை நிந்திக்கிறார். அதை கேட்ட தாவீது வெகுண்டு எழுகிறான், ஜீவன் உள்ள தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம். விருத்த சேதனம் இல்லை, நாம் ஜீவன் உள்ள தேவனுடைய சேனையை சேர்ந்தவர்கள். அவரை நிந்திப்பதற்கு, அவருடைய சேனையை நிந்திப்பதற்கு இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். வைராக்கியமாய் அவன் செயல்பட்டான். அதெல்லாம் தான் ஒற்றை கவனினாலே அவன் ஜெயிக்க முடிந்தது. அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வைராக்கியம் இருக்க வேண்டும். ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் என்ற அடிப்படையிலே அல்ல. யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆரம்பத்திலே நான் சொன்னேன், கிறிஸ்தவ வாழ்க்கை ஓட்டத்திலே நீங்களும் நானும் வெற்றி பெற வேண்டியது அவசியம். ஏதோ ஒரு நோக்கம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னை படைத்திருக்கிறார், எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார், அவருடைய ரத்தத்தினாலே நான் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தமாக வாழ கிருபை செய்திருக்கிறார், பரலோகத்தை நோக்கி நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். யோசித்து பாருங்கள், இந்த வைராக்கியம் நமக்கு இருக்கிறதா? வைராக்கியத்தோடு வாழ அழைக்கப்படுகிறோம். 2 குறிப்புகளை சொல்லி இருக்கிறேன். நமக்கு ஜெயத்தை தருவது தேவனாகிய கர்த்தர். இரண்டாவது, ஜெயத்தை
பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஜெபிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், வைராக்கியமாய் வாழ வேண்டும். மூன்றாவதாக, முடிவாக, நாம் ஜெயம் கொண்டு விட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? எல்லோருமே எதிர்பார்ப்போடு உலகத்திலே வாழ்கிறவர்கள். வேதத்திலே நம்முடைய வாழ்க்கைக்கும் பரிசு உண்டு என்று கூறப்பட்டிருக்கிறது. பேதுரு ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவரோடு வாழ்ந்த நாட்களிலே, மத்தேயு 19:27-28 வாசியுங்கள். ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான். மத்தேயு 19:27-28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மனுஷ ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றி நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்திற்குள்ளாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Thank you. நீ என்னை பின்பற்றின நீங்கள், எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றின பேதுருவுக்கு ஆண்டவர் சொன்னது, நீங்கள் என்னோட கூட ஆளுகை செய்வீர்கள், அரசாட்சி செய்வீர்கள், ராஜ்ய பாரத்திலே உங்களுக்கு பங்குண்டு. இதை விட என்ன ஆவிக்குரிய அனுபவம், அனுகூலம், ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்? அது போலவே ஜெயம் கொண்டு விட்டால், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற்று விட்டால் நமக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம் வேதத்திலே அருமையாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை கவனமாய் நாம் வாசித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். வெளிப்படுத்தல் 3:21. யாராவது ஒருவர் அதை நிறுத்தி தெளிவாக வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எவ்வளவு பெரிய அதிசயமான, ஆச்சரியமான, அற்புதமான ஒரு ஆசீர்வாதம்! ஆண்டவரோடு கூட அவருடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்து ஆளுகை செய்கிற அருமையான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அருள் செய்வேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். என்ன அடிப்படையிலே? நாம் ஜெயம் கொள்ள வேண்டும், வெற்றி பெற வேண்டும், தோற்று போக கூடாது. அன்பான தேவஜனங்களே, அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் ஆயத்தப்பட வேண்டும். நமக்கு ஒரு அருமையான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை பயன்படுத்தி நாம் வெற்றி பெற வேண்டுமானால் அனுதினமும் ஆண்டவரோடு உறவு கொள்ள வேண்டும், ஆண்டவரையே நம்பி ஜீவிக்க வேண்டும், வைராக்கியமாய் அவருக்காக வாழ வேண்டும். அப்பொழுது நாம் ஜெயம் பெறுவோம். அந்த கிறிஸ்தவ தலைவரின் மேற்கோளை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். தோற்று போவதற்காக தேவன் நம்மை தோற்றுவிக்கவில்லை, ஜெயிப்பதற்காகவே நம்மை ஜெயிப்பித்திருக்கிறார். தேவன் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கேட்ட செய்திக்காக நாம் நாமத்தை மேம்படுத்துவோம். செய்தியில் கேட்டது போல நாம் விசுவாசம் உள்ளவர்களாக கேட்கும் பொழுது, நாம் ஒரு நோக்கத்தோடு கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பதிலளிக்கிறார். ஜெபிக்கலாம். நேசிக்கிறீங்களா பிதாவே, கர்த்தரை நேசிக்கிறேன், வழிநடத்துகிறேன் என்று செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளில் கூட உங்களுடைய பாதத்திலே காத்திருந்து ஆண்டவரே, உங்களுடைய பாதத்திலே எங்களுடைய துதி தோற்றங்களை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் அங்கீகரித்திட வேண்டிய கர்த்தாவே, எங்களை விண்ணப்பம் செய்வதற்காக எங்களை ஆயத்தப்படுத்தின வேண்டிய கர்த்தாவே, நாங்கள் கேட்ட விண்ணப்பங்களை பதில் கொடுக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் கேட்ட செய்திக்காக விசேஷமாக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, செய்தி கேட்டபடி நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கறதுக்காக, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தொடர்றதுக்காக கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து ஆண்டவரே, நாங்கள் எதற்காக, என்ன நோக்கத்திற்காக நாங்கள் படைக்கப்பட்டோமோ அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு வைராக்கியத்தோடு உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து உமக்காக வாழ
கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எப்பொழுதும் நாங்கள் ஜெபத்திலே காத்திருந்து உம்முடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது நாங்கள் ஜெயித்தவர்களாக காணப்படுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று வேதவசனம் சொல்கிறது ஐயா. நாங்கள் கூட ஜெயித்தவர்களாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காணப்படத்தக்கதாக, ஜெயிக்கிறவன் எவனோ அவன் என்னோடு கூட இந்த சிங்காசனத்திலே வீற்றிருப்பான் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய நித்திய வாழ்க்கையிலே நித்திய ராஜ்யத்திலே நாங்களும் அங்கம் உள்ளவர்களாக எங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாளில் கூட ஆண்டவரே செய்த பயிர்கள் தண்டனுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்களோடு கர்த்தர் சேர்ந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்னும் அவர்களை பலப்படுத்த வேண்டுமா கெஞ்சுகிறோம் சுவாமி. இன்னைக்கு 1000 குடும்பங்களுக்கு இன்னும் அவர்களை ஆசீர்வாதமாக பயன்படுத்த வேண்டுமா கெஞ்சுகிறோம் சுவாமி. நாளிலே வந்திருக்கும் ஒவ்வொருவருக்காக திரும்பவும் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை அவர்களை தாங்கட்டாப்பா. ஆண்டவரே, வீட்டுக்கு திரும்பி செல்லப்படுது ஆசீர்வாதத்தை சுமந்து செல்லும் பிள்ளைகளாக இருக்கட்டும் சுவாமி. இந்த உலகத்தில் யாரிடமெல்லாம் அவர்கள் இடைப்படுகிறார்களோ அவர்களோடு உங்களுடைய அன்பை பகிர்ந்தளிக்கத்தக்கதாக உங்களுடைய அன்பினால் நிரப்பி அனுப்ப வேண்டுமா கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, தானியேலுடைய காரியமோ ஜெயமா இருந்தது என்று சொன்னது போல வந்திருக்கும் ஒவ்வொருடைய மக்களுடைய வாழ்க்கையிலும் கூட, குடும்ப வாழ்க்கையிலே சமூக வாழ்க்கையிலே அவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி அனுப்புகிறாக. தேசத்துக்காக நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரிக்கப்பா. வரப்போகிற தேர்தல் ரிசல்ட்டுக்காக பார்த்துட்டு சுவாமி, அதிலே கூட கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் ஜெயிக்க வேண்டும் சுவாமி. அதற்காக நாங்கள் ஆயத்தப்பட கிருபை செய்யும். எல்லாவற்றும் நாமத்தை மேம்படுத்தும் துதிகளும் எல்லாவற்றும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். யாவரும் சேர்த்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்கள் மறவாதே. ஆமென். ஆமென். ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு சமாதானம் சொல்லிக் கொடுங்கள். யாவருக்கும் உணவு ஆயத்தமாக இருக்கிறது உண்டு. இந்த நாமத்தை மேம்படுத்தி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஜெபிக்க காத்திருக்கிறார்கள். வந்து ஜெபித்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பார்த்தீங்களா? வரலாறு